வணக்கம். குரல் முதன்மை செய்திகள். இட்டு கட்டி எழுதப்படும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி அறிவிப்பு. வரவிருக்கும் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள திமுக தயாராக இருக்கிறது. துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. காமன்வெல்த் போட்டியில் ஊழல் நடந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். இட்டுக்கட்டி எழுதப்படும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி கூறியுள்ளார். இது குறித்து மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சரும் தென்மண்டல திமுக அமைப்பு செயலாளருமான மு.க. அழகிரி விடுத்துள்ள அறிக்கையில், ஒரு சில வார பத்திரிகைகளில் தொடர்ந்து இட்டுக்கட்டி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கற்பனைகளை ஜோடித்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் நடுநிலை பத்திரிகைகள் என்ற பெயரில் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக பொறுப்பாளர்கள் மற்றும் முன்னணியினரை அவதூறாகவும் அடிப்படை ஆதாரங்களும் இல்லாத விஷமந்தனமான செய்திகளை தொடர்ந்து பரப்பி வருகிறது வாடிக்கையாகிவிட்டது. அவ்வாறு அவதூறு பரப்பிய வார பத்திரிகைகள் மீது சட்ட ரீதியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே இதுபோன்ற அவதூறு வதந்திகளை பரப்பும் செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றும் மு.க. அழகிரி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து நாம் தமிழர் இயக்கம் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சீமான் வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசியதாக கைது செய்யப்பட்டார். பின்னர் சீமான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருக்கும் சீமான் சிறையில் தனக்கு முதல் வகுப்பு கேட்டு ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் நாகப்பன், சிவக்குமார் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கில் அசன் முகமது ஜின்னா ஆஜராகி வேலூர் சிறை சூப்பரண்டின் அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் சீமானை தனிமை சிறையில் அடைக்கவில்லை, மூடப்பட்ட சிறையிலும் அவரை வைக்கவில்லை, திறந்தவெளி மரங்கள் நிறைந்த பகுதியில் உள்ள அறையில்தான் 15 கைதிகளுடன் அடைக்கப்பட்டுள்ளார் என்றும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சிறை வளாகத்திற்குள் அவர் எந்த நேரத்திலும் வாக்கிங் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்போது சீமானை அடைத்து வைத்திருக்கும் சிறை பகுதியையும் அவரது அறையையும் காட்டும் வீடியோ காட்சிகள் லேப்டாப் மூலம் சீமான் தரப்பு வக்கீல் ராதாகிருஷ்ணனுக்கு காட்டப்பட்டது. இதை அவர் ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக நீதிபதிகள் அறிவித்தனர். வரவிருக்கும் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள திமுக தயாராக இருக்கிறது என துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 550 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் உணவுப் பொருள் பதப்படுத்தும் சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு அடிக்கல் நாட்டினார். முன்னதாக தூத்துக்குடியில் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனமும் தமிழ்நாடு மின்சார வாரியமும் இணைந்து நடத்தும் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட மின் உற்பத்தி நிலைய பணிகளை துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு.க. ஸ்டாலின், வரவிருக்கும் பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள திமுக தயாராக இருக்கிறது. தேர்தலில் நிச்சயம் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும், எதிர்க்கட்சி தலைவி ஜெயலலிதாவின் முகமூடியை கிழிக்கவும் அவரது உண்மை நிலையை எடுத்து கூறவுமே நேற்று தமிழகம் முழுவதும் திமுக இளைஞர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சொத்து குவிப்பு வழக்கில் தொடர்ந்து இதே போக்கை ஜெயலலிதா கடைபிடித்தால் திமுக ஆர்ப்பாட்டமும் தொடரும் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் ரூபாய் 32,500 செலவில் 10 புதிய மின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் 2011-2012 தமிழகத்தில் மின் உற்பத்தி அதிகரித்து மின் பற்றாக்குறை தீரும் என்றார். கௌரவம் என்ற பெயரில் பெண்கள் கொலை செய்யப்படுவதை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். மக்களவையில் கௌரவ கொலைகள் குறித்து உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பேசிய அமைச்சர் ப. சிதம்பரம், உள்துறை அமைச்சகம் 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி அனைத்து மாநில அரசுகளுக்கும் விரிவான அறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளையும் கௌரவம் என்ற பெயரில் நடக்கும் கொலைகளை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை
ஆராய்ந்து மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே உள்ள சட்டத்தை அமல்படுத்தியோ அல்லது புதிய சட்டத்தை உருவாக்கியோ கௌரவ கொலைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி புதிய மசோதாவை உருவாக்க அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். தொடர்வது வணிக செய்திகள். 12 ஆண்டுகளில் 30 லட்சம் கார்களை விற்பனை செய்து ஹோண்டாய் தொழிற்சாலை சாதனை படைத்துள்ளது. ஹோண்டாய் தொழிற்சாலை 12 ஆண்டுகளில் 30 லட்சம் கார்களை உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது. 30வது லட்சமாவது காரை அறிமுகப்படுத்தும் விழா ஆலை வளாகத்தில் நடைபெற்றது. சிறுபெரும்புதூரை அடுத்து இருங்காட்டு கோட்டை பகுதியில் 1996ஆம் ஆண்டு ஹோண்டாய் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. 1998இல் உற்பத்தியை தொடங்கியது. இத்தொழிற்சாலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் இயங்கக்கூடிய சாண்ட்ரோ, ஆக்சென்ட், வெர்னா டிரான்ஸ்ஃபார்மர், சொனாட்டா, i10, i20 கார்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தியை தொடர்ந்து 12 ஆண்டுகளில் 30 லட்சம் கார்களை உற்பத்தி செய்து இந்நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. விழாவிற்கு ஹோண்டாய் தொழிற்சாலையின் விற்பனை பிரிவு துணைத் தலைவர் அரவிந்த் சக்சோனா தலைமை தாங்கினார். ஹோண்டாய் தொழிற்சாலையின் 30 லட்சமாவது காரை அறிமுகப்படுத்திய போது நிர்வாக இயக்குனர் HW பார்க் கலந்து கொண்டார். அப்போது அவர் கூறுகையில், ஹோண்டா தொழிற்சாலை இந்தியாவில் கார் உற்பத்தியில் 2வது இடத்தில் இருப்பதாகவும் இதில் 48% கார்கள் 113 நாடுகளில் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் 52% கார்கள் உள்நாட்டிலேயே விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். காமன்வெல்த் போட்டியில் ஊழல் நடந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. 19வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தலைநகர் டெல்லியில் நடைபெறுகிறது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த போட்டி இந்தியாவில் நடைபெற இருப்பது இதுவே முதல் முறையாகும். 36,000 கோடி செலவில் இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான ஜோதி தொடர் ஓட்ட நிகழ்ச்சியையொட்டி எவ்வித ஒப்பந்தமும் போடப்படாமல் லண்டன் நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட தொகை குறித்து சர்ச்சை எழும்பியுள்ளது. காமன்வெல்த் போட்டி விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை ஊழலுக்கு அங்கீகாரம் கொடுத்து ஊக்குவிப்பது போல் உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் பிருந்தா காரத் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், போட்டியில் நடைபெற்று வரும் ஊழல்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அதே சமயம் போட்டிக்கான ஏற்பாடும் முழு வீச்சில் நடக்க வேண்டும். ஏனென்றால் போட்டி தொடங்க இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே உள்ளன. பின்னர் ஊழல் பற்றி விவாதிக்கலாம் என்று லைசன்ஸ் கொடுத்து ஊக்குவிப்பது போன்றது என்றார். ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகமும் டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித்தும் தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு காமன்வெல்த் போட்டி குறித்து ஊழல் புகார் எழுந்துள்ளது. 35,000 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படும் போட்டி என்பதால் சிபிஐ விசாரணை வேண்டும். விளையாட்டுத் துறையில் அரசியல் புகுந்துள்ளது என்றார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மணிஷ் திவாரி, காமன்வெல்த் போட்டிகள் வெற்றிகரமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும். நாம் விவாதத்தை நிறுத்த வேண்டும். போட்டிகள் சிறப்பாக நடந்தேறட்டும். அதன் பிறகு யாராக இருந்தாலும் யார் புகார் கூறினாலும் கவனிக்கலாம். தவறு மற்றும் ஊழல் செய்தவர்கள் விவகாரத்தில் சட்டம் தனது கடமையை செய்யும். தவறு பற்றி விளக்கம் அளிக்க எப்போதுமே நாங்கள் தயங்க மாட்டோம் என்றார். இத்துடன் குரல் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.